போயிட்டே இருக்கு. ஒரு மலை ஃபுல்லாக மூலிகை. அந்த மூலிகை காற்றை சுவாசிச்சா எப்படி இருக்கும் மக்களே? அதே மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட். அதுவும் நம்ம ஊருக்கு பக்கத்திலே அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி நம்ம போகிற இடத்துல ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஆன்மீக பயணமாக இருந்துச்சுன்னா, ஃபுல்லாக கோயில்கள் நிறைந்து இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? நாம் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறோம், அங்கே நம்ம வீட்டுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ஏலம், மிளகு, கடுகு, சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு எல்லாமே சீப்பாக அங்கேயே விளையிற இடத்துலையே வாங்குறதுன்னா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நாம் இன்றைக்கி போகிறோம். வணக்கம் மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் சூப்பராக இருக்கீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா கொல்லிமலை தான். நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, இதுதான் கொல்லிமலை. நம்ம கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கோம். இங்கே இருந்தால் நம்ம இப்போ கொல்லிமலை ஏற போகிறோம். வாங்க போகலாம். கொல்லிமலையில் என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் இருக்குங்கிறத அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்க, என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த ரோட்லயும் யாருமே இல்லை, ரெண்டு சைடும் மலைகள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரோடு எவ்வளவு அழகா போட்டிருக்காங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லா. இந்த லெஃப்ட் சைட் பாருங்க, ஹில்ஸ் எல்லாம் என்ன சூப்பரா இருக்கு. எவ்வளோ ட்ரீஸ், எவ்வளவு பச்சை பசேர்னு இருக்கு பாருங்க. டேர்னிங் எவ்வளவு அழகா டேர்ன் பண்ற பாருங்க இந்த ரோட்ல, பியூட்டிஃபுல்லா. இங்க பாருங்க இந்த லேண்ட்ஸ்கேப், ஆஹா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. டேர்னிங் ரொம்ப ஷார்ப் டேர்னிங் இல்லை, மைல்டு டேர்னிங் தான். அப்படியே இந்த இயற்கை அழகாக ரசிச்சுக்கிட்டே அப்படியே கொல்லிமலை ஏறுறோம். அங்கே பாருங்க, இந்த ரோட்லேயே யாருமே இல்லை, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்க. ரைட் சைட் பாருங்க, இந்த லேண்ட்ஸ்கேப்பை என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கிளாஸாக இருக்குல்ல, அச்சோ சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே போயிட்டு இருக்கோம் பாருங்க. ஸ்கை பாருங்க எவ்வளோ கிளியராக, லைட்டாக அப்படியே மூடிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. வெஹிக்கிள்ஸ் இந்த ரூட்ல ரொம்ப கம்மிங்க. தம்பம்பட்டி ரூட்ல வந்தீங்கன்னா, தம்பம்பட்டி வழின்னு சொன்னேன். இதுக்கு இப்போ திருச்சிலேருந்து எப்படி வரணும்னு சொல்கிறேங்க. திருச்சிலேருந்து துறையூர் வந்துட்டு, துறையூர்லேருந்து தம்பம்பட்டி வந்துட்டு, தம்பம்பட்டிலேருந்து பெரிய காம்பை வந்துட்டு, பெரிய காம்பையிலேருந்து செம்மேடு வந்துட்டு, செம்மேடுலேருந்து கொல்லிமலை வந்துடலாம். ஸோ இது டோட்டலாக வந்து 126 கிலோமீட்டர். ஆல்மோஸ்ட் வந்து கூகுள் காட்டுறது வந்து ஒரு 3 மணி நேரம் 32 நிமிஷம், அதாவது 3.5 மணி நேரம் டிராவல் டைம் இருக்கும். ஸோ இந்த ரூட் வந்தீங்கன்னா ரோடும் நல்லா இருக்கு, சீனரிஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த ரூட் மேப்பும் இதுல காட்டிருக்கேன் பாருங்க. அப்படியே பாருங்க ரைட் சைடு எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த லேண்ட்ஸ்கேப்பு, அழகா. அங்க பாருங்க கீழே பாருங்க தம்மம்பட்டி தெரியுது பாருங்க, எவ்வளோ அழகா ஊரு, பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த லேண்ட்ஸ்கேப்பு. இது கொல்லிமலை நம்ம மலை ஏறுற இடத்துல இந்த சீனரிஸ் தெரியுது, என்ன அழகா இருக்கு பாருங்க. பியூட்டிஃபுல் சீனரிஸ், இட்ஸ் நோன் ஃபார் கொல்லிமலை. என்ன அழகா இருக்கு பாருங்க, அழகா பியூட்டிஃபுல்லா. இந்த ரோடுமே அழகா வளைஞ்சு போகுது. இந்த ரோட்ல டிராஃபிக்கே கிடையாதுங்க. ஸோ நீங்க தம்பம்பட்டி வழியா வாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த ரூட்டு, ரொம்ப அழகா இருக்கு. ஃபுல்லி கிரீனிஷ், ரோடும் அழகா போட்டிருக்காங்க, எந்த ப்ராப்ளமே கிடையாது. ரொம்ப நீட்டா இருக்கு ரோடு, அப்படியே அழகா வளைஞ்சு அப்படியே பாருங்க. நம்ம மேலேறி வந்துட்டோம். போற வழியில பாருங்க ரெண்டு சைடும் இங்க வந்து மிளகு தோட்டம் இருக்கு பாருங்க, மரங்கள்ல மிளகு கொடி இருக்கு பாருங்க, அப்படியே ஃபுல்லா ரெண்டு சைடும். இது வந்து நெருக்கி ஹாஃப் த டிஸ்டன்ஸ் வந்துட்டோம். ரெண்டு சைடுமே எஸ்டேட் தான், ஃபுல்லா ரெண்டு சைடும் மிளகு தோட்டம், ஸ்பைசஸ் தான் வளருது ஃபுல்லாவே. ரெண்டு சைடும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. மக்களே பாருங்க, இந்த வழியில நம்ம ஒரு வில்லேஜ் வருது இடையில, அந்த வில்லேஜ் தான் தாண்டி போறோம். ஸோ இந்த பக்கம் வர்றது சேஃப் தான். இடையில நிறைய குட்டி வில்லேஜஸ் இருக்கு, சின்ன வீடுங்க, எல்லாமே தோட்டத்தோட இருக்கு பாருங்க. அதே மாதிரி நமக்கு மார்னிங் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஊர்லயே ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கடை பார்த்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போயிடுவோம். நம்ம இந்த தூரத்துல வருது பாருங்க ஒரு வில்லேஜ், அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிடுவோம். தேவா வணக்கம் மக்களே. இப்போ வந்து நாம் ஆன் தி வேல ஒரு இடம் இருக்குது, எடப்புலி நாடு அப்படின்னு இந்த ஊர். இங்கே தான் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான் இருக்கோம். இங்கே ஒரு கடை இருக்குது, ஆர்கே ஹோட்டல்னு. ஸோ இங்கே சாப்பிட போகிறோம். இந்த இதுக்கு நம்மளோட ட்ராவல் பண்ணுறாரு நம்ம ஸ்டாஃபு தேவா தான் ஷூட் பண்ணிகிட்ருக்காரு இவ்வளோ நேரமாக. வாங்க பார்க்கலாம்.
இந்த கடையில் இங்கே பாருங்கள் சுட சுட பரோட்டா போட்டுட்ருக்காங்க அண்ணன். இங்கே தோசையும் கிடைக்கும், பரோட்டா கிடைக்கும், சைவம் அசைவம் ரெண்டும் இருக்கா. வாங்க போய் சாப்பிடுவோம். அவ்வளோங்க, சாப்பிட்டாச்சு. இங்கேருந்து திரும்பி கொல்லிமலை கிளம்புறோம். ஸோ போய்ட்டு அடுத்த ஃபஸ்ட் ஸ்பாட்டை பார்த்துட்டு எதுவும் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே கிளம்புறோம். இந்த ரூட்டில் பாருங்கள், அப்படியே 2 சைடும் அழகா புல்வெளி, தோட்டம், வாழை தோட்டம். அப்படியே கேரளாவில் ட்ராவல் பண்ணுற ஒரு பக்கா ஃபீல் இருக்குது பாருங்கள். அழகா தமிழ்நாட்டில் தான் இருக்கமா இல்லை கேரளாவில் இருக்கமானே தெரியல. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே பாருங்க 2 சைடு இடம் அடர்ந்த மலைகள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க இந்த இடம். பியூட்டிஃபுல். இருங்க, ஒரு லாரி வருது, ஒரு நிமிஷம் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிறேன். லாரியை கிராஸ் பண்ணிட்டேன். குட். பாருங்க இந்த இடம் கேரளாவில் இருக்கமா தமிழ்நாட்டில் இருக்குமானே தெரியல. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. சான்ஸே இல்லைங்க. கிளைமேட்டும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க கொல்லிமலையில. பியூட்டிஃபுல் ஸ்பாட். கண்டிப்பாக இதை விசிட் பண்ணுங்க. அருமையான ஸ்பாட். வணக்கம் மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நம்மளோட அடுத்த ஸ்பாட்டு இது கொல்லிமலையில் நம்ம அருவி. இந்த அருவி பேர் இந்த அருவி பாருங்கள் எவ்வளோ அழகாக கொட்டுதுன்னு. செம்ம பியூட்டிஃபுல்லாக. ஒரு பியூட்டிஃபுல்லாக கொட்டுது பாருங்கள். இந்த அருவியோட பேர் நம்ம அருவி வீழ்ச்சி. இது கீழே தான் போகணும். இப்படியே என்ன அழகாக இருக்கு பாருங்க இந்த இடம். வாங்க கீழே போவோம். கீழே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். வா அதை போகலாம். இந்த நம்ம அருவி போகிறதுக்குங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒரு ஆளுக்கு 10 ரூபா வாங்கிட்டு, இதுதான் பாதை. அப்படியே வாங்கிட்டு உள்ளே போகிறோம். இதான் உள்ளே போகிற பாதை. அருவி பார்க்க போகிறோம். வாங்க போவோம் அருவி பார்க்க. இப்படிதான் போயிட்டே இருக்கோம். இப்படிதான் போயிட்டே இருக்கோம். பாருங்கள் பாதை. இது ஒன்றும் ரொம்ப ஸ்டீப் இல்லைங்க. சும்மா லைட்டாக கொஞ்சம் தூரம் நடந்து இறங்கி ஏறினா போதும், அவ்வளோதான் இருக்குது. ஈஸியாக வரலாம். இதில் வந்து வயசானவங்க, சின்னவங்க, பெரியவங்க யார் வேணாலும் வரலாம். அருவி பாருங்கள் எப்படி கொட்டிகிட்டு இருக்குன்னு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். கூட்டமே இல்லைங்க, ஃப்ரீயாக இருக்குது. எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. எவ்வளோ தண்ணி கொட்டுது பாருங்கள். போகிறப்ப ஒன்றும் லைட்டாக தாங்க கொஞ்சம் மேடாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பாதை. தண்ணி எப்படி கொட்டு போதாங்க அருவியில். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. ஃபோன் எடுவேன் அப்படியே இங்கேருந்து ஜூம் பண்ணி எடு. ஃபோன் எடு. மக்கள் குளிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம அருவி. என்ன ஹைட்டு பாருங்கள். நெருக்கி எப்படியும் ஒரு
80 அடி ஹைட்லேருந்து தண்ணி கொட்டும்னு நினைக்கிறேன். என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஐயோ, கிளாஸ் 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 நேச்சர் பியூட்டிங்க கொல்லிமலை. God has created this place very beautifully. செம்மையாக இருக்குங்க. அச்சோ அச்சோ அம்மா அத்தாடி, செம்ம 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 கிளாஸ் 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 கிளாஸ். நம்ம ஊரா நம்ம தமிழ்நாடான்னு இருக்கா, எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க இந்த அருவி, இது பேர் நம்ம அருவி. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கூட்டமே இல்லை, நின்று குற்றாலம், இங்கேருந்து குற்றாலத்துக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. நம்ம திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், கோயம்புத்தூர் மக்கள் எல்லாத்துக்கும் நியரஸ்ட் ஸ்பாட் ஒரு. ரொம்ப இறங்கி ஆகாய கங்கை மாதிரி இறங்கி எதுவும் தேவையில்லை. வயசானவங்க கூட இங்கே வரலாம், சின்ன குழந்தைங்களும் வரலாம். நல்லா சேஃப்டியாக கம்பி போட்டு அவ்வளோ அழகாக வச்சு பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம அருவி. இது நம்ம கொல்லிமலையில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக. நின்று குளிக்கிறதுக்கு கூட எவ்வளோ அழகாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பிலாம் கூட போட்டு தண்ணி எவ்வளோ கொட்டுது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக. ஸோ குற்றாலத்துக்கு போக முடியாதவங்க இங்கே வந்து இந்த நேச்சரை என்ஜாய் பண்ணலாம். இந்த கொல்லிமலையில் கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா சிறு 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 சிறுன்னு காற்று இருக்குது. எப்படி காத்திருக்குது பாருங்கள். அதே மாதிரி தண்ணியும் நல்லா கொட்டுது, நின்று குளிக்கிற அளவுக்கு அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மக்களே, இந்த ஸ்பாட்டை பார்த்து என்ஜாய் பண்ணிக்குவோம். மக்களே, இங்கே கேட்ட வரைக்கும் ஒன்று சொல்கிறாங்க, வீக்கெண்டில் வராமல் வீக் டேஸில் வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கீங்க. ஸோ வீக் டேஸில் எனக்காக உங்களுக்கு லீவு அப்ளை பண்ணிவிட்டு வர முடியும்னா வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. கூட்டமே இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கிங்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, குளிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெலாம் இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், போத் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாத்துக்குமே குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அழகாக இங்கே எல்லாமே அமைச்சிருக்காங்க. ஸோ லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி இங்கே வந்து அவங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பக்காவாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ரூம்ஸ் கட்டி விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எக்ஸலண்ட் ஸ்பாட். ஃபுல்லாக பாருங்கள், சுற்றி எவ்வளோ மலைகளோட எவ்வளோ அழகாக குழந்தைங்களோட வந்து எப்படி குளிக்கிறாங்க பாருங்கள். அருமையாக இருக்குது இந்த ஸ்பாட்டு. அப்படியே கேரளாவில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் இட்.
எங்கேருந்து வரோம்?